என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஆமென். வேதம் கரெக்டா சொல்லுது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வர கடவன். தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ ஆலயத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு நம்ம எதற்காக வருகிறோம்? எதுக்காக வரோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம வார்த்தையை கேட்கும்படி. இன்னும் வேற வேற சுதா சொல்லுங்க, எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வரோம்? வேற வேற ஷீலா, சரி. வேற இன்னொருத்தர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. டெய்ஸி சொல்லுங்க. தேங்க்யூ. சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறாரு? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடினால. ஆமென். அவரை துதிக்காமல் இருக்க முடியாது, அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. யார் ஒருவருக்கு ஒரு கிறிஸ்துவின் அன்பு அவங்களை நெருக்கி ஏவுகிறதோ அவங்க தான் தாகத்தோடு ஆலயத்துக்கு ஓடி வராங்க. அவங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வர கடவன், இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய ஆலயத்துல, ஆண்டுடைய பிரசன்னத்துல நம்ம வரும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு, அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பு, தகுதியில்லாத என்னை தகுதி பாராட்டி இம்மட்டும் நடத்தி வந்த அந்த அன்பு மாத்திரமல்ல, எனக்காக கல்வாரி சிலுவையில தன்னையே தந்திருக்கிறாரே, அந்த விலையேற பெற்ற அந்த அன்பை எண்ணி ஆராதிக்கும் பொழுது, அந்த அன்போடு கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களை கர்த்தர் திருப்திப்படுத்தி அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். கவனமா இன்றைக்கு வசனத்தை கவனிப்போம். வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அடைந்தவர்களாய், சுதந்திரித்து கொண்டவர்களாய், பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்வதுதான் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே எரேமியா 31 அதிகாரம் 11 வசனத்துல இருந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 13 வரைக்கும் அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எழுதியிருக்கிறார். எரேமியா 31:11 13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய நோக்கம் என்ன? ஆண்டுடைய விருப்பம் என்ன? ஆண்டுடைய சித்தம் என்ன என்று நாம் அறிந்து கொள்வோமே என்றால், கர்த்தர் யாக்கோபை மீட்டு, யாக்கோபை சிநேகித்து, யாக்கோபு ஒரே தாய் வயிற்றில பிறந்தாலும் யாக்கோபை கர்த்தர் சிநேகித்து மீட்டு எடுக்கிறார். ஆமென். அதே போலதான் உங்களையும் கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். தாயின் கருவில மாத்திரம் அல்ல, அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி விலைக்கரமாய் மீட்டு எடுத்து இந்த இடத்துல கொண்டு உங்களை அமர வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் யாக்கோபை மீட்டு, அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை மீட்டு எடுக்கிறாரோ, யாரை தெரிந்து கொள்கிறாரோ, யார் மேல அன்பு செலுத்துகிறாரோ, யாரை தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரை அவருடைய பிள்ளையாய் அழைத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, அவர்களை மீட்டு எடுப்பது மாத்திரமல்ல, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டு எடுத்திருப்பாரே என்றால், உங்களுக்கு மிஞ்சி ஒரு போராட்டமும் எதிர்த்து நிற்க கூடாதபடி கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள், கர்த்தர் மேல் அன்பு செலுத்துகிற பிள்ளைகள், சபை கூடுதலில் கலந்து கொள்கிற பிள்ளைகள், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கென்று அபிஷேகம் பெற்றப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் விடுதலை இல்லாமல் இருக்கவே கூடாது. ஆமென். கர்த்தர் இப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எது உங்களை காட்டிலும் பலனாய் காணப்படுகிறதோ, அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா விதமான காரியத்திலிருந்தும் விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவன். ஆமென். யாக்கோபை லாபானிடத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். ஏசாவினிடத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். போன இடத்திலெல்லாம் யாக்கோபை கர்த்தர் விடுவித்து அவனை இஸ்ரவேலாய் மாற்றி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல, ஒருவேளை இந்த இடத்துல யாக்கோபாய் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் விடுவிக்கும் பொழுது உங்களையும் கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த ஏசாவை குறித்து யாக்கோபு பயப்பட்டானோ, அந்த ஏசாவின் இடத்துல கர்த்தர் விடுவித்தார். எந்த லாபான் பின்தொடர்ந்து வந்தானோ, அந்த லாபான் இடத்திலிருந்து கர்த்தர் யாக்கோபை விடுவித்தார். அதே தேவன் இன்றைக்கும் விடுதலை நாயகனாய், அற்புதம் செய்கிறவராய் உங்களையும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். விடுவிக்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை விடுவிக்கும் பொழுது அவனுடைய ஆத்துமா தொய்ந்து போவதில்லை, அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவை விடுதலை, தனிப்பட்ட மனிதனுக்கு தேவை சுகம், தனிப்பட்ட மனிதனுக்கு தேவை ஆரோக்கியம், ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவை அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை நாயகனாய், விடுவிக்கிறவராய், அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் விடுவிக்கப்படும் பொழுது அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாக்கோபை மீட்ட தேவன், அவனுடைய பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருவார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதத்தை செய்து உங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உங்களுக்கு எதுல விடுதலை வேணும்? எதுல விடுதலை வேணும்? நீங்க எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் விடுதலையை தருவார். ஆமென். சங்கீதம் 40:17 தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 40. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்லுகிறார், நான் ரொம்ப சிறுமையான ஆண்டவரே, எளிமையானவன். யார் என் மேல நினைவா இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. தாவீது மேல கர்த்தர் நினைவாயிருந்தார். அதே தேவன் இந்த காலை வேளையில உங்களையும் விடுவிக்கும்படி கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவர் விடுவிக்கிற தேவன். இந்த நாளில கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போமா, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், இன்றைக்கு எனக்கு ஒரு சுகம் வேணும், இன்றைக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும். அப்பா, நான் இன்னும் சிறையிருப்புல இருக்கக்கூடாது, கட்டப்பட்டு இருக்கக்கூடாது, நுகத்துல இருக்கக்கூடாது, பலவீனத்துல இருக்கக்கூடாது. ஓ இயேசு, பயத்துல கட்டப்பட்டு இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் என் தேவனுக்கு அது லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு விடுதலை தேவை? அப்போஸ்தலனாகிய 7ஆம் அதிகாரம் 15 கவனமாய் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. ஆமென். நம்ம சில நேரத்தில் அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? தப்புன்னு நமக்கு தெரியுது, நம்ம செய்கிறது தவறுன்னு தெரியுது, தெரிந்தும் அந்த காரியத்தை என்ன பண்றோம்? செய்யறோம். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எத்தனையோ நல்ல காரியத்தை விரும்புறோம், ஆனா வெறுக்கிற காரியத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நிறைய நேரத்துல. 17 சொல்லுகிறார், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமென். இன்னும் 24 அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமென். ஒரு விடுதலையை விரும்புகிறோம், ஒரு நல்ல காரியத்துல நடக்கணும்னு விரும்புகிறோம், கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறோம். ஆனா நிறைய நேரத்துல நம்முடைய மனசாட்சி தவறு என்று சொல்லியும் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். ஆமென். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமென். இன்னைக்கு ஒரு விடுதலை தேவை, குடும்பத்துல ஒரு விடுதலை தேவை, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலை தேவை, சபைக்கு ஒரு விடுதலை தேவை. பாருங்க, நிறைய நேரத்துல நம்மளால விடுதலையா ஜெபம் பண்ண முடியல, விடுதலையா ஆராதிக்க முடியல, விடுதலையா வசனத்தை கேட்க முடியல. ஆமென். ஆமாவா இல்லையா? விடுதலையா வேதத்தை படிக்க முடியல, வேதத்தை படிக்கணும்னு விரும்புறோம், ஆனா ஏதோ கடமைக்காக படிக்கிறோம். ஒரு விடுதலையோடு, ஒரு ஆசையோடு, ஒரு விருப்பத்தோடு, ஆண்டவர் மேல ஒரு அன்போடு, கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஏனோ தானோ என்று வேதத்தை விடுதலை இல்லாமல் படிக்கிறவளா இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், ஜெபத்துல ஒரு விடுதலை இல்ல, ஜெபத்துல ஒரு வல்லமை இல்ல, ஏனோ தானோ என்று ஜெபிக்கிற கட்டப்பட்ட சூழ்நிலையில இன்னும் நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆராதிக்கிறோம், உதடுகள் ஆராதிக்கிறது, ஆனால் உள்ளத்துல வேற கட்டப்பட்ட நிலைமையில அநேக நாம் காணப்படுகிறோம். ஒரு விடுதலை இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு நம்ம இருப்போமே என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் விரும்பாத இன்னும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் இன்னும் செய்யறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்பீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார். ஆமென். அப்பா, உம்மை பிரியப்படுத்துவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு,
உம்மை சேவிப்பதற்கு இந்த உலகத்துல நான் இன்னும் கட்டுகளோடு, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு இல்லாதபடி எனக்கு ஒரு விடுதலை வேணும் நீங்க கேட்பீங்கன்னா, யாக்கோபை மீட்ட அதே தேவன் உங்களையும் மீட்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்துல 3 காரியம் நம்மளை விடுதலையாக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, எது நம்மை விடுதலையாக்கும்? நம்ம தியானித்துட்டு எதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டும் என்று இன்னைக்கு கேட்க போறோம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். முதலாவதாக ஒரு மனுஷனுக்கு விடுதலையை கொடுப்பது எது என்றால் சத்தியமே ஜெயதே. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா? விடுதலை ஆக்கும். ஆமென். அப்போ முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை வேணும்னா இந்த சத்தியத்தை நல்லா என்ன பண்ணணும்? அறியணும். சத்தியத்தை நல்லா தியானிக்கணும். சத்தியத்தை நல்லா தெரிந்து கொள்ளணும். வேதம் எனக்கு விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதத்திற்காக இந்த வேத வசனம் என்ன சத்தியம் பண்ணி இருக்கிறது? சத்தியம்னா என்ன? சத்தியம், பிராமிஸ், வாக்கு தத்தம். இந்த வேத வசனம் என்ன வார்த்தை எனக்கு சத்தியமாய் சொல்லி இருக்கிறது? எதை எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறது? என்னென்ன காரியத்திலிருந்தெல்லாம் இந்த வேத வசனம் என்னை விடுதலையாக்கும் என்று ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்திருப்பான என்றால் அந்த சத்திய வசனம் அவனுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிய அறிய, வேத வசனத்தை அறிய அறிய, வாக்குத்தத்தத்தை அறிய அறிய, வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்க, வார்த்தையின் வல்லமையை ருசிக்க ருசிக்க ருசிக்க, என் வேதம் தேனிலும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதே இல்லை. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்கிறாரு? பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் ஒருபோதும் எனக்கு பொய் சொல்லவே மாட்டார். அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று ஒருவன் சத்தியத்தை அறிவான என்றால், வேத வசனத்தை அறிவான என்றால், வேத வசனத்தை சொல்லுவான என்றால், வேத வசனத்தை அறிக்கை செய்வான என்றால், அந்த வேத வசனம் ஆவியும் ஜீவனுமான வார்த்தையாய் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் எந்தெந்த பகுதியில விடுதலையை கொண்டு வர வேண்டுமோ அந்த பகுதியில நிச்சயமாகவே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனம் விடுதலையாக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விடுதலையா. அல்லேலூயா. சத்தியத்தை நீங்க அறிஞ்சீங்கன்னா, வாக்குத்தத்தத்தை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் விடுதலையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே வேத வசனத்தின் மூலம்தான் சாத்தானை ஜெயித்தார். ஆமென். எழுதப்பட்டிருக்கிறதே எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்ல சொல்ல சாத்தான் தோற்று போனான். அதே போல நீங்க வேத வசனத்தை, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், அல்லேலூயா, வேத வசனத்தை எவ்வளவு தூரம் நீங்க படிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க தியானிக்கிறீங்களோ, அந்த வேத வசனம் உங்களோடு பேசும். அந்த வேத வசனம் தான் உங்களோடு இடைப்படும். அந்த வேத வசனம் விடுதலையை நிச்சயமா கொண்டு வரும். அது எதா இருக்கிறது? ஆவியின் பட்டயமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிங்கத்தின் மேல, விரியன் பாம்பின் மேல நான் நடப்பேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும். நீ கடன் வாங்குவது இல்லை, நீ கடன் கொடுப்பாய். நீ உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லி பாரு சத்தியத்தை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்ல சொல்ல நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் அவருடைய வார்த்தையினாலே படைத்த தேவன், அவருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு நடுங்கிற முதல் காரியம் வேத வசனம் தான். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் நான் சொல்றேன், எழுதி தரேன். ஒருவருக்கு வசனம் உள்ள இருக்குமே என்றால் அவனை சத்துரு தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், மந்திரவாதி தொட முடியாது, செய்வினை தொட முடியாது. சத்தியத்தை அறிந்திருந்தால் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்கிற சத்தியத்தை நீ அறிந்திருப்பாய் என்றால் மந்திரவாதி தொட முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு தொட முடியாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எதிர்த்து நிற்கிற அந்த சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் என்றால் பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. அவன் தோற்கடிக்கப்பட்ட பிசாசு. கர்த்தர் அந்த வல்லமையை, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சத்தியத்தை யார் அறிந்திருக்கிறாங்களோ அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற சத்தியத்தை அறிந்திருக்கிறவன் வியாதியை கண்டு பயப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தீங்கன்னா சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. வேத வசனத்தால நிரப்ப நிரப்ப நிரப்ப, வேத வசனம் உள்ளத்துல நிரம்ப 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 கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டே இருப்பாரு. இயேசுவின் நாமத்துல வேத வசனத்தினால உங்களை நிரப்பி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை தருவார். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போகுவதே இல்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2வதாக யோவான் 8:36 சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரனில பிதா மகிமைப்படும்படி கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே என்ன உண்டு? விடுதலை உண்டு. இயேசு என்றால் ரட்சிக்கிறவர், இயேசு என்றால் விடுவிக்கிறவர், இயேசு என்றால் சுகம் தருகிறவர், இயேசு என்றால் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், சாபத்திலிருந்து விடுவிக்கிறவர், பொல்லாத சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? எல்லா நாமத்திலும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற, இயேசுவின் வல்லமை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையா வாழ்வாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை என்ன? அவருடைய நாமத்துல எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமத்துல பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரலோக பிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
ஹல்லேலூயா. நசனாகிய இயேசுவின் நாமத்தில் வானத்தில் உள்ளோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை சோர்வுறப்படுகிற எல்லா காரியத்திலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது பிறவி சப்பானி பேதுருவை உற்று கவனிக்கிறான். ஏதாயிலும் எனக்கு கிடைக்குமா என்று. பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லப்பா, ஆனா என்னை பார். ஹல்லேலூயா. என்னிடத்துல ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமம், இயேசுவானவர் கிறிஸ்துவின் மகிமையாய், மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருப்பாரே என்றால் விடுதலை உண்டு. உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களை நோக்கி பார்க்கிற அத்தனை பேர் கர்த்தர் விடுதலையை நிச்சயமாகவே தருவார். பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, ஆனா என்னிடத்துல ஒன்னே ஒண்ணு இருக்கு, விடுதலை தருகிற இயேசுவின் நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. என்னை நோக்கி பார், எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். என்னை காண்கிறவர் இயேசுவை காண்கிறார். உன்னை காண்கிறவர் இயேசுவை காணும் பொழுது விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஓ பவுலுக்கு பேதுரு சொல்லுகிறார், என்னை பார், என்னை காண்கிறவர் இயேசுவை காண்கிறார். எனக்குள்ள ஒரு மகிமையின் நம்பிக்கையான இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, என்னை நோக்கி பார். ஹல்லேலூயா. என்னிடத்துல ஒண்ணு இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு என் வாழ்க்கையை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேனோ, அன்றைக்கு உலகத்தில் இருப்பவனிடம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ, என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று நின்று பார். கர்த்தர் விடுதலையை தருகிறவர். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாய் இருப்பாரே என்றால் சத்துரு தொட முடியாது, வியாதி தொட முடியாது, பலவீனம் தொட முடியாது. கர்த்தர் உங்களுக்காக மகத்துவமான காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குமாரன் விடுதலை ஆக்கினால் இன்றைக்கு மெய்யாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தபடினால, தேவன் அவரோடு கூட இருந்தபடினால நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே என்ன உண்டு? எல்லா கரங்களை உயர்த்தி கேட்போமா? இந்த காரியத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வேணுமோ, அந்த விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. வாய்களை திறந்து கேட்போமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, பரிதேம குருடனதை அறிந்திருந்தா இயேசு அந்த வழியாய் சமீபமாய் கடந்து வருகையில் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்பதை அறிந்திருந்த பரிதேம குருடன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய குருட்டு தன்மையை கர்த்தர் மாற்றினார்.
வெளிச்சம் உண்டானது. அதே போல சாத்தானை கட்டி வைத்திருக்கிறார். இன்றைக்கு குமாரன் விடுதலை ஆக்கும் பொழுது மெய்யாகவே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் எல்லா இருள் விலகுவதாக. நல்ல கரைகளை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தாவீதின் குமாரனே, குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை உண்டு. விடுதலை நாயகன் அருகிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பரிதேமிக்குடன் இயேசு அருகிலே கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது உலகமே அவனை அதற்றினது. ஆனால் அவன் விடல. குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை உண்டு என்பதை அறிந்திருந்த பரிதேமிக்குடன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு அவன் கூப்பிட்டார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல பாதாளம் வேதாளம் எல்லாம் நடுகும் அல்லவா? அந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்குவீராக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. நல்ல வாயில திறந்து கூப்பிடுங்க. எப்பத்தா திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட காரியம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற உன் குடும்பத்தின் வாழ்க்கை எதிர்காலம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ரபா சதனஹோபா ஓரத ரஹமானா தரகாபா. மகிமை மகிமை மகிமை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதலாவதாக சத்தியத்தை அறியும் பொழுது விடுதலை. இரண்டாவது குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை. மூன்றாவதாக கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆமென். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார். அபிஷேகத்துல நுகம் முறிந்து போகும். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விடுதலை ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை. அபிஷேகத்துலதான் நுகம் உடையும். சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கொடியேற்றுகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது நமக்கு தேவை என்ன? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போயிடும்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆவியானவர் வந்துட்டார்னா அங்கே விடுதலை உண்டு. எந்த சத்துருவும் எதிர்த்து நிற்க முடியாது. சிம்சோனை 2 புது கயிறுகளால கட்டி பெலிஸ்தேர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, பெலிஸ்தேர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. 2 புது கயிறினால் கட்டப்பட்ட சிம்சோன் திரள் கூட்ட பெலிஸ்தியர் ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிற பெலிஸ்தியர் கையில சிம்சோனை ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கினார். அவன் முயங்கில கட்டப்பட்டிருந்த கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல அது விலகி போயிட்டு ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவன் கொண்டு போட்டான். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் ஒருமனப்படும் பொழுது 10,000 பேரை துரத்துவார்கள். சிம்சோன் அதை தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்து காண்பித்தான். ஆவியானவர் அவன் மேல இறங்கி வந்த
வந்த பொழுது அவன் மேல கட்டப்படுற கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டு போனது. ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டார். அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய பலத்தினால சில காரியத்தை ஜெயிக்க முடியாது, உங்களுடைய படிப்பினால ஜெயிக்க முடியாது, பராக்கிரமத்தினால ஜெயிக்க முடியாது, சத்துருவை மேற்கொள்ள முடியாது. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒருவன் அக்கினியினால நிரம்பி இருப்பானே என்றால், அபிஷேகத்தால நிரம்பி இருப்பானே என்றால், ஒரு பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் என்றால், ஒரு பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் என்றால், அங்கே ஈக்கு வேலை இல்லை. எரிந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை எந்த ஈயும் தொட முடியாது, எந்த சத்துருவும் தொட முடியாது. உன் வாழ்க்கையில ஒன்றே தேவை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை அனல் மூற்றுவீராக, அக்கினியாய் மாற்றுவீராக, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, என் ஆவி அனல் மூற்றப்படணும். ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏதோ ஆலயத்தில் வந்துவிட்டு நான் போக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நான் வந்து விட்டேன் என்றால் இங்கே நான் சார்ஜ் பண்ணப்படணும், ஆவியானவரால் நிரப்பப்படணும். இங்கே மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த திரி அனல் மூற்றப்படணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் சபை கூடுதலில் என் பாத்திரம் ஒருவேளை குறைவா இருந்தால் என் பாத்திரம் நிரம்பி வழிது நான் செல்லணும். எனக்குள்ள அக்கினி பற்றி எரியணும். என் நாவில் அக்கினியை நீங்க வைக்கணும், அந்நிய பாஷைகளை வைக்கணும், அனல் மூட்டப்படணும். அப்படி அனல் மூட்டப்பட்டு ஆவியான அபிஷேகத்தில் நீ கடந்து செல்லும் பொழுது 6 நாட்களும் கர்த்தர் வெற்றியை தருவார். சத்துரு தொட முடியாது. 6 நாட்களும் கர்த்தர் உன்னை பொறுப்பெடுக்கிறார். ஆவியானவர் வழி நடத்துகிறார். சத்துரு வர முடியாது. நுகம் உடையும், எதிரிகள் ஓடுவார். உன் வார்த்தையை கர்த்தர் மகிமையாய் மாற்றி பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான். நசனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். ஆமென். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித்திருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நன்மை செய்கிற பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், சபையின் எழுப்புதலுக்கான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்ற பிரியப்படுகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை நிரப்பின அதே ஆவியானவர் என்னைய நிரப்புங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் அநேக கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படும்படி, சிறையிருப்பில் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படி என்னையும் ஆண்டவரே நிரப்புவீராக. சபைக்கு அனலாய் மாற்றுவீராக. என் கொம்பை மகிமையாய் உயர்த்துவீராக. என் கொம்பு என்னையினால நிரப்பப்படட்டும் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. நெடவாக்கத்துக்கு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் 10 நாட்களாக மேல் வீட்டறையிலே காத்து கொண்டிருந்த அந்த 120 பேர் மத்தியில் ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது, உன்னத பலன் இறங்கி வந்த பொழுது எருசலேமில் மாத்திரமல்ல, சமாரியாவில் மாத்திரமல்ல, யூதேயாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் ஒவ்வொருவரை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினார். பயந்து மறுதலித்து பேதுருவை கொண்டு பலத்த கிரிகளை செய்தார். மருத தோமா, ஆண்டவரை நம்பாத தோமாவை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார். அதே போல ஆவியானவர் எங்கே உண்டோ, ஒருவேளை பேதுருவை போல நீங்க பயந்து நடுகிறவர்களாய் மறுதளிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் நிரப்பி விட்டாரே என்றால் பேதுரு எழுந்து நின்று அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் எந்த இயேசுவை கொலை செய்தீர்களோ அதே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம். அதே இயேசு
இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்கிறோம் என்று வல்லமையாய் பேதுரு பிரசங்கித்தார். அல்லேலூயா. இந்த நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று கண்டித்து உணர்த்தினாலும் அந்த இயேசுவின் நாமத்தை பிரசங்கிப்பதை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று வல்லமையாய் பிரசங்கித்த பேதுரு. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு பயம் போயிரும், நடுக்கம் போயிரும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். ஆண்டவரை அறியேன் என்று வேலைக்காரி முன்னாடி சபித்து சத்தியம் பண்ணின பேதுரு, பயந்த பேதுரு, என்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டானோ, என்றைக்கு ஆவியினால நிரப்பப்பட்டானோ, அதே வேதபாரல் பரிசேயர் சதுசேயர் முன்னாடி அந்த இயேசுவை, எந்த இயேசுவை கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நடக்க பண்ணினோம் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வல்லமை எப்படி வந்தது? அந்த மேல் வீட்டறையில ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளே வந்து விட்டாரே என்றால் சிறைச்சாலையில் ஏரோது போட்டிருந்தாலும் அந்த சிறைச்சாலை குறித்து அவன் பயப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது எந்த ஏரோதும் பேதுருவை கட்டி வைக்க முடியாது. சிறைச்சாலையில வெளிச்சம் உதித்தது, சங்கிலிகள் தெறிப்புண்டு போனது, கதவுகள் தானாய் திறவுண்டது. காரணம் என்ன? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். முதலாவதாக எதில இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தேவை? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 1:29. யோவான் ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் இயேசு தன்னிடத்துல வருகிறதை கண்டு யோவானோடு கூட இருக்கிற ஒரு இடத்துல இயேசுவை இவ்விதமாக அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவதாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லலாம். ஆனாலும் சில அடிமைத்தனங்கள், பாவத்தின் அடிமைத்தனம், சில பரம்பரை அந்த பாவங்கள், இன்னும் விட முடியாத மாம்சத்தின் காரியங்கள், இதெல்லாம் நம்ம சில நேரத்துல அடிமைப்படுத்தி வச்சுட்டே இருக்கு. ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்துட்டே இருக்கு. ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பணும் அப்படின்னு ஓடும் பொழுது சத்ரு சில காரியங்களை கொண்டு வந்து, சில காரியங்களை கொடுத்து, பாவம் என்கிற அடிமைத்தனத்தை கொடுத்து, குற்ற மனசாட்சியை கொடுத்து, அந்த குற்ற மனசாட்சி நிமித்தமாக கர்த்தரை ஆராதிக்க முடியாம, கர்த்தருக்காக ஓட முடியாம, கர்த்தருக்காக எழும்ப முடியாம, சில அடிமைத்தனத்தின் சிறையிருப்புல கட்டி வைத்திருக்கிறதை நிறைய கடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவேதான் முதலாவது இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும் ஐயா.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின. ஒரு சவுல் மேல அபிஷேக எண்ணெய் வார்த்த பொழுது அவனை வேறே மனுஷனாய் நீங்க மாற்றினீங்களே, புதிய இருதயத்தை கொடுத்தீங்களே. இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்னும் நமக்குள் இருக்கிற பழைய சுபாவங்கள், பழைய எரிச்சல்கள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள், பழைய கசப்புகள், பழைய இச்சைகள், பல காரியங்கள் நம்மை அடிமைத்தனத்தில் வைத்திருந்து, சிறைப்படுத்தி வைத்திருந்து, கர்த்தருக்காக எழும்ப முடியாதபடி, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாதபடி, குற்ற மனசாட்சியோடு வாதித்து கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு சிறையிருப்புல சாத்தான் கட்டி வைத்திருப்பதை நிறைய நேரத்தில் நம்முடைய மனசாட்சி பேசுகிறதை உணர்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியப்பா, பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின அல்லவா, சகலத்தையும் புதிதாக்குற தேவன். ஒரு சவுல் மேல அபிஷேக எண்ணெயை வார்த்த பொழுது வேறே இருதயத்தை கொடுத்தீங்க, தீர்க்க தரிசன இருதயத்தை கொடுத்தீங்க, ஒரு தீர்க்க தரிசியாய் மாற்றினீங்க. கழுதையை தேடி போன ஒரு சவுலுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்த பொழுது அவனை ஒரு வேறே இருதயத்தை கொடுத்து ஒரு தீர்க்க தரிசியாய் மாற்றி சமச்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாய் மாற்றினீரே. அதே போல இன்றைக்கு ஆண்டவரே, இன்னும் என்னால மேற்கொள்ள முடியல, இன்னும் தடுமாறுகிறேன், இன்னும் போராடுகிறேன், இன்னும் ஜெயிக்க முடியல, குற்ற மனசாட்சி வாதிக்கிறது. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் உண்மையாய் கேட்க விரும்புறீங்க? நிறைய நேரத்தில் குற்ற மனசாட்சி வாதிக்கிறது. ஆண்டவரே, அப்பா ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் இன்னும் எனக்குள்ள பழைய மாம்சிக காரியங்கள், பழைய போராட்டங்கள், பழைய இச்சைகள், பழைய கோபங்கள், பழைய காரியங்கள். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாதபடி இன்னும் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருள், எல்லா அந்தகார வல்லமை சாத்தான் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சேதப்படுத்துகிற, சிறைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை. அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை உண்டு. யாத்திராகமம் 22 சொல்லுகிறது. யாத்திராகமம் 20 2 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 20:2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து, ஆமென், எகிப்தின் அடிமைத்தனம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த அதே தேவன் இன்றைக்கும் பாவமாகிய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்பா, எகிப்தின் என்கிற பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்த என் தேவன் இன்றைக்கும் கூட, கர்த்தாவே, எந்த பாவமும் எங்களை தொடராதபடி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு எடுப்பீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எந்த பாவமும் சேதப்படுத்தாதபடி மாம்சிக எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது, அது எழும்பாதபடி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின அதே தேவன் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை தேவை? இன்னும் நெருங்கி சேர முடியல, உம் அன்பை கிட்டி சேர முடியல, இன்னும் உடைய வல்லமையை அனுபவிக்க முடியல, பிரசனத்தை அனுபவிக்க முடியவில்லை, எதிர்பார்த்த எழுப்புதல் இல்லை. காரணம் என்ன? இன்னும் அடிமைத்தனம், இன்னும் சிறையிருப்பு. இதெல்லாத்திலிருந்து ஒரு விடுதலை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? எல்லா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்தது போல கர்த்தருக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி பாவத்தின் அடிமைத்தனத்துல இன்னும் வைத்திருப்பானே என்றால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கணும், எனக்கு ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே, விடுதலை தேவை. அன்றைக்கு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல சுமந்து கொண்டு வந்த பொழுது
திரள் கூட்டம் இருந்த பொழுது ஓடுகளை பிரித்து அவனை இறக்கின பொழுது இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்ன முதல் காரியம், அவனுடைய திமிர்வாத காரணத்தின் ரகசியம் என்ன? இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இதுக்கு நிறைய நேரத்துல எழும்ப முடியாதபடி ஒரு திமிர்வாதக்காரனை போல படுத்திருக்கிற சூழ்நிலை ஏன் காணப்படுகிறோம்? பாவத்தின் அடிமைத்தனத்தை கொண்டு வந்து எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய திமிர்வாதத்தின் அவன் படுக்கையின் ரகசியம் என்ன? அவனுடைய பாவம். ஆகவேதான் அவனை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய பாவங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் நீங்க வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னுடைய குறைகள் ஒருவேளை இருக்கும் என்றால் அதையெல்லாம் நீங்க மன்னிங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த திமிர்வாதக்காரனை மன்னித்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி நடந்தது போல கர்த்தருடைய வாழ்க்கையும் எழும்பி பிரகாசிக்க செய்ய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு நிறைய காரியம். சில நேரத்தில் நம்முடைய பாவங்கள் தடையா இருக்குமே என்றால் இன்னைக்கு கேட்போமா, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு சவுலை ஆண்டவரை வேற மனுஷனாய் மாற்றினது போல, அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்து அவனை எழும்பி நடக்க பண்ணினது போல நாங்க கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். முதலாவது, எகிப்து என்கிற பாவத்தின் அடிமைத்தனத்துல சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:13ஆம் வசனம், பக்கம் 259. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருப்பது பாவத்தின் அடிமைத்தனம். இரண்டாவது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருப்பது என்ன? சாபம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை சாபம் தொடரும் பொழுது அந்த சாபத்தின் நிமித்தமாக அவன் எழும்ப வேண்டிய அளவுக்கு எழும்பாதபடி, அவன் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாதபடி சாபம் தடையாயிருக்கிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். நிறைய குடும்பத்தை பார்த்தோமே என்றால், நிறைய குடும்பத்துல வியாதி, நிறைய குடும்பத்துல வறுமை, நிறைய குடும்பத்துல பலவீனம், நிறைய குடும்பத்துல தடை, இதெல்லாம் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோமே என்றால், நிறைய குடும்பத்தை தொடர்வது சாபம் என்பதை அநேக பரிசுத்தவான்கள் அறிந்திருக்கிறார். வேதத்துல ஆசீர்வாதம் என்பது 410 தடவையும் சாபம் 275 முறையும் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சாபம் எங்கெங்கிருந்தெல்லாம் வருது நம்ம பார்த்தோமே என்றால், முதலாவது தேவனிடத்திலிருந்து வந்த சாபம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்,
பின்பு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். முதலாவது யாரிடத்திலிருந்து சாபம் வந்துச்சு? தேவனிடத்திலிருந்து வந்த சாபம். இரண்டாவது, உபாகமம் 28:15 வாசித்தோம்னா, நியாயப்பிரமாணத்தை மீறுவதினால் என்னென்ன சாபம்னு அங்க வரிசையா எழுதப்பட்டிருக்கு. மூன்றாவது, ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனிடத்துல வருகிற சாபம். அன்றைக்கு நோவா தன் மகனாகிய காமை சபித்தார். அவனுடைய நிர்வாணத்தை வெளியே சொன்னபடினால காம் சபிக்கப்பட்டிருப்பான் என்று நோவா காமை சபித்தபடினால் காம் சபிக்கப்பட்டவனாய் மாறினார். அதே போலதான் யாக்கோபு தன்னுடைய மூத்த குமாரனை சபித்தார். இப்படி ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனிடத்துல வருகிற சாபத்தை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். மூன்றாவதாக, முற்பிதாக்களின் சாபம். முற்பிதாக்கள்னா நம்முடைய பெற்றோர், மூதாதையோர் செய்த சாபம். வேதத்துல கூட தாவீது பாவத்துல விழுந்தது கூட சாபத்தினால் என்று பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. தாவீது சாபத்துல, அந்த பாவத்துல விழுந்தபடினால அவருடைய சந்ததியில நிறைய பேரு அதே சாபத்துல விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி முற்பிதாக்களின் சாபம். நான்காவதாக, பிசாசு மந்திர தந்திரவாதங்களை செய்து அதிநிமித்தமாக வருகிற சாபம். பிசாசின் ஏவுதலினால் சாபம். ஐந்தாவதாக, தனக்குத்தானே வரவழைக்கிற சாபம். இயேசுவை சிலுவையில் அறையும்படி சொல்லி, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொல்லி தனக்குத்தானே வரவழைத்துக் கொள்ளுகிற சாபம். கடைசியாக, நூனலும் தன் வாயினால கெடும். அதே போல தான் வாயினாலே தனக்கே சூனியம் வச்சுக்கிற மாதிரி வைத்துக் கொள்ளுகிற சாபம். சாரிபாத் விதவை இந்த கொஞ்ச மாவையும் எண்ணெயும் வைத்து விறகையும் வைத்து நானும் என் மகனும் கடைசியா சாப்பிட்டு செத்து போறோம்னா, அதே மாதிரி செத்து போயிடும் பையன். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் வயசாயிட்டப்பா, எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான், எனக்கு கிடைச்ச வாழ்க்கை இல்லையா? இப்படி தனக்கு தானே வைத்துக் கொள்ளுகிற சாபம். சங்கீதம் 109:17 சொல்லுகிறது, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போயிற்று. ஆமென். அப்போ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில என்ன தொடருது? சாபம். வளாத ஆண்டவரிடத்திலிருந்து, முற்பிதாக்களிடத்தில இருந்து, நியாயப்பிரமாணத்தை மீறுவதனால இருந்து, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சபிப்பதினால, மந்திரவாதம் தந்திரவாதம் செய்வதனால, தனக்கு தானே சொல்லுகிற காரியத்தினால இப்படி சாபங்கள் தொடருவதை ஆண்டவர் விரும்பல. அதற்காக தான் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த சாபமும் தொடரவே கூடாது. சாபத்தை கர்த்தர் எதா மாற்றாரு? ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்ன தேவன், நெகேமியாவை போல, தானியேலை போல நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது, அப்பா நீங்க சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீங்க. அன்னைக்கு பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி புறப்பட்டு சென்ற பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி சபிக்க சென்ற பீலேயாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல நல்ல கரங்களை உயர்த்தி கேட்போமா? எங்கள் முற்பிதா
முற்பிதாக்கள் நிமித்தமாக, மூதாதையர் நிமித்தமாக, எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, எங்களுடைய வாயின் வார்த்தையின் நிமித்தமாக எந்த சாபமா இருந்தாலும் அந்த சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தருவீராக. விக்கிரக வழிபாடு, அந்நிய நுகம், எந்த சாபமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே மரத்திலே தூக்கப்பட்டவர் எவனும் சபிக்கப்பட்டவர் என்ற வேத பிரமாணத்தின்படி எல்லா சாபத்தையும் கர்த்தர் உடைப்பீராக. சாபம் என்கிற அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நம்முடைய தேவன் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாபம் நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வந்துடும். அன்றைக்கு எரிகோ மீது யோசுவா சாபத்தை கூறினார். அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து எதையுமே எடுக்க கூடாது. ஆனா அந்த எரிகோ பட்டணத்துல இருந்து ஆகான் என்கிற ஒரு மனுஷன் அதனுடைய பாபிலோனிய சால்வை எடுத்து புதைத்து வைத்தபடினால எரிகோல பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆனா என்றைக்கு ஆகான் அந்த சாபத்தீடானதை எடுத்து மறைத்து வைத்தானோ ஆயி பட்டணத்துல பெரிய தோல்வியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சாபம் ஒரு குடும்பத்துல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிற காரியமாயிருக்கிறது. அந்த சாபம் அகற்றப்படும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஆயி பட்டணத்துல தோல்வி கர்த்தர் வெளிப்படுத்தினார். சாபத்தீரனை எடுத்து ஆகான் வைத்திருந்தபடினால அதை வெளியே கொண்டு போய் ஆகானையும் அந்த காரியத்தையும் சுற்றறித்த பொழுது கர்த்தர் ஆயி பட்டணத்துல ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல சாபத்தை கொண்டு வருகிற முற்பிதாக்களின் பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த அக்கிரம காரியங்கள் எதுவா இருக்குமே என்றால் இயேசுவே மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற நியாய பிரமாணத்தின்படி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை இயேசுவின் நாமத்தில் அகற்றுவீராக, அகற்றுவீராக. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். மூதாதையர் விக்கிரக வழிபாடு, அந்நிய நுகம், இயேசுவின் நாமத்திலே தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலையை ரிலீஸ் பண்ணுவீராக. சாபம் என்கிற அடிமைத்தனம் விலகுவதாக. ஜெனடிக் ப்ராப்ளம் விலகுவதாக. ரேபா ஷாதா ரஹாபாடா தாரா காபா எல்லா சாபத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கேட்போமா? எங்களுடைய முற்பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பீராக. அப்பா, நாங்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொண்ட காரியங்களை மன்னிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் அறியாமல் துணிந்து செய்த சாபமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். வெளியே வா, வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபத்தையும் வேறறுக்கப்படுவதாக, வேறறுக்கப்படுவதாக. சாபத்தின் நிமித்தமாக தோல்வி வரக்கூடாது. சாபம் சுட்டரிக்கப்படட்டும். சாபம் விலகுவதாக. சாபம் எரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:3 ஒருவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி ஒரு சாபமும் இராது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தொடர்ந்து நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம தியானிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனையும் பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கேட்ட வார்த்தையின்படி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தவனுடைய கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி மீட்டு எடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை சிறைப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே
கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, யார் அமைதியா இருக்க கூடாது, யார் அமைதியா இருக்க வேண்டாம். நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மீட்கிற மீட்பர் நீங்க, என் இயேசு நீங்க, என் இரட்சகர் நீங்க, என் சர்வ வல்லவர் நீங்க, தாவீதின் குமாரன் நீங்க. எல்லாருடைய கண்கள் மூடப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லாருடைய கண்கள் மூடப்படுவதாக. ரிபா ராதாரோ ரபா ஷதனஹா ஹபா தாதாரோ. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேச 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 ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நல்ல வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்து. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு கர்த்தர் விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், சுகம் தருகிறார், ஆரோக்கியம் தருகிறார். பாவத்தின் அடிமைத்தனம் விலகுகிறது, சாபத்தின் அடிமைத்தனம் விலகுகிறது, வியாதிகள் விலகுகிறது, எல்லா பலவீனங்கள் உடைகிறது. 1000 தலைமுறைக்கு இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். ஓ, நல்ல வாயுல திறந்தாலும் கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சிறையிருப்புகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். நல்ல ஆவில நிரம்பு, ஆவில நிரம்பு. அன்னை பாஷையில பேசி விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. கர்த்தர் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறார். புது மனிதராய் மாற்றுகிறார். உன்னை பலவீனப்படுத்துகிற சத்தா ஓ சத்துரு இயேசுவின் நாமத்திலே. Oradana bashadara gabaradara ribadadana hamanadara gaba abadadara gaba shadara oradara habaradara hamanadara. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. கேளுங்களெல்லாம். மோசேயின் தேவனே, மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை கண்டேனே, நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதிர்களை நொறுக்குது. கேளுங்க. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதிர்களை நொறு பாடுபடுது. எல்லா தடைகள் மதில்கள் தேவனே எங்கள் மாதிர்களை நொறுக்குது. யோசுவாவின் தேவனே, யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்கள் நொறுக்குது. உமது அன்பின் கரங்களை கண்டேனே, நான் கண்டேனே.
தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்ல வாய்களை திறந்து தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென் ஆமென். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. ராஜாதி ராஜரே நல்லாவில நிரம்பி சொல்லுங்க. ஆராதனை செய்கிறோம். பாடுபடுவே விடுதலை உண்டாகட்டும். ராபா சாதா ராகாபோ ரிபா தாதா நாஹாபோ ராபா சாதா ரோஹாபோ ரிபா தாதா ரோ ஹாபா தாதா ரோ ராபா ரேதா நாஹாபோ ராபா தாதா நாஹா ஹாபா தாதா ரோ சாதா ரேகா பாடா தோ ராபா ராஜா ராபா. ஆமென் ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. நல்ல வாய்களை திறந்து ஆவின நிரம்பு அபிஷேகத்தை கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் எங்கே வென்றாக விடுதலை கொண்டு பெற்றுக்கொள். இயேசு நாமத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள். ஒரு அக்கறையை பெற்றுக்கொள். ஓ ராதா ராபோ அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் துதிக்க ஆரம்பித்து அந்நிய பாஷையில் நல்ல ஆவின நிரம்பு. ஓ கைகளை தட்டி அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் ரீபா தாதா ராபோ ராபா ராதா ரோ. ஆமென். தேவனே என்னை வழி நடத்தி கேளுங்க கேளுங்க. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. ஆமென். இப்பொழுது மோசேயின் தேவனே என்னை வழி நடத்தி விடுமே. மோசேயின் ஆமென். மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. கேளுங்க நல்ல வாய்கள் திறந்து. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை கண்டேனே. நான் கண்டேன். யோசுவாவின் தேவனே யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை கூவீர். ஆமென். யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குது. கேளுங்க கேளுங்க கேளுங்க. யோசுவாவின் தேவனே பாடுபடுது பாடுபடுது. ஓ எல்லா அதிவைத்தனங்கள் எல்லா சிறை இருப்புகள் எல்லா பலவீனங்கள் எல்லா சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார் உடைக்கிறார். எரிகோ கோட்டை விழுகிறது. எரிகோ கோட்டை விழுகிறது. எரிகோ கோட்டை விழுகிறது. சிவந்த சமுத்திரம் வழி விடுகிறது. இயேசுவின் நாமத்தில் யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. கர்த்தர்வனை நடத்துகிறார். கர்த்தர்வனை நடத்துகிறார். ஓ ராபா சாதா ரோ ராபா ராதா ராபா. ஓ மக்கு நன்றி ஆண்டவர். ஓ மக்கு நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னுடைய எல்லா சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த 3 காரியத்தை நம்ம மனதில் வச்சுக்கொள்ளணும் எப்பொழுதும். நல்ல வேத வசனத்தை சத்தியத்தை. அது சத்தியம், சத்தியமான வாக்கு தத்தம். சத்தியமே ஜெயதே. சத்தியம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தால் எப்பொழுது நீங்க அனல் மூட்டப்பட அந்த வேத வசனம் உங்களுக்கு ஆவியின் பட்டயமாய் செயல்பட்டு விடுதலையை கொண்டு வரும். 2வது இயேசுவின் நாமத்துல நீங்க கேட்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது, குமாரன் விடுதலை ஆக்கினால்
மெய்யாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்ற வார்த்தையின்படியே சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்கி இருக்கிறார்.